ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அதாவது விழிப்புணர்வு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு சில நடிகர்கள், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸை பார்த்து செம்ம கடுப்பாகுது எனக்கு. அப்படி என்னப்பா அட்ராசிட்டிஸ் உன்னை கடுப்பேற்றுற அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மட்டும் கடுப்பேற்றலைங்க, பல மக்களை கடுப்பேற்றிருக்காங்க. ஆனால் அந்த மக்களோட குரல் எதுவுமே சோசியல் மீடியாவில் வரல. அதை விட்டுட்டு அந்த நடிகர்களுக்கு ஜிங்சா அடிக்கக்கூடிய ஒரு சில ரசிகர்கள் பேசக்கூடிய பல விஷயங்கள் சோசியல் மீடியால பெரிய லெவல்ல சர்க்குலேட் ஆனது மட்டும் இல்லாம, அந்த சர்க்குலேஷன் இந்த நடிகர்களுக்கு உத்வேகமாக இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்களை வேற லெவல்ல பாப்புலாரிட்டி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் சினிமா எந்த லெவலுக்கு போயினுதுப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு புலம்ப தோணுது. இதுக்கு பின்னணியில யார் இருக்கா, என்ன நடிகர்கள் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் என்ன, தமிழர்கள் இதனால எப்படி அழிக்கப்படுகிறார்கள், தமிழ் நடிகர்களுக்கு எதனால இந்த மாதிரி நடிகர்களால வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி டீடைல்டான ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோல பேச போறேன். அதனால இந்த வீடியோல எந்தெந்த நடிகர்களை பத்தி பேசுற அப்படின்றதையும் தாண்டி இந்த வீடியோட இறுதியில இவர்களால தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பத்தியும் கம்ப்ளீட்டா விளக்க போற நண்பர்களே. அதனால இதுக்கு மேல இன்ட்ரோடக்ஷன் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணா, நேரா வாங்க வீடியோல போய் இந்த மாதிரி ஆஃப் ஸ்கிரீன்ல ஓவர் ஆக்டிங் பண்ணி அட்டூழியம் செய்யக்கூடிய நடிகர்களை பத்தி பேசுவோம். ஆன் ஸ்கிரீன்ல என்ன வேணாலும் ஓவர் ஆக்டிங் கர்மத்தை நீங்க பண்ணுங்க, நாங்க தியேட்டர்ல பார்க்க மாட்டோம். ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல நீங்க பண்ற இந்த அட்டூழியங்கள் எல்லாமே சோசியல் மீடியால போனை திறந்தாலே எங்க எல்லாரையுமே கடுப்பேத்தி கடைசியில இதெல்லாம் எங்களுக்கு பழகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எங்களை ஆக்கிட்டு இருக்கீங்க, எங்களை மைண்ட் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால வாங்க அந்த நடிகர்களை பத்தி உடனடியா பேசுவோமே. இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் தாங்க நடிகர் விஷால் அவர்கள். இவரோட திரைப்பயணத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவரோட படமான செல்லமே அப்படின்ற படம் வரும்போது இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்ற மாதிரி கழுவி ஊத்தாத ஆட்களே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் நிக்கிற இடம் ஒரு ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு பட்டியல்ல விஷால் இருக்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் செய்யக்கூடிய ஒரு சில கிறுக்குத்தனமான ஸ்டண்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இவர் தமிழ் சினிமால வரும்போது ஒரு சில படங்கள், நல்ல ஆக்ஷன் படங்கள் கொடுத்தாரு, நல்ல கலெக்ஷன் படங்கள்லாம் கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம அப்பப்போ அவரோட படத்துல ஒரு சில டைலாக்ஸ் வரும். நானும் மதுரக்காரன் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த டைலாக் ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. உண்மையாவே ஒரு மதுரக்காரனா இல்ல தமிழ்நாட்டுக்காரனா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இருந்தாலும் இவங்களோட பிளான் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்னா கருப்பா இருக்கணும், வெள்ளையா இருந்தா அந்நியக்காரனே தமிழனே முடிவு பண்ணிடுவான். ஏன்னா தமிழர்களோட ஒரு சிறந்த நிறமே கருப்பு அப்படின்றது தமிழர்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதனால மனுஷன் பாக்குறது கருப்பாகிறான், உடம்பும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டா இருக்குது. இவன் வேற்றுமொழிக்காரனா தமிழன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஒதுக்கிடுவான். அதனால நம்ம தமிழ்காரன் தாண்டா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு தான் நானும் மதுரகாரன் தாண்டா அப்படின்ற ஒரு டைலாக் பெரிய லெவல்ல தேவைப்பட்டது. இதுக்கப்புறம் போக போக இவர் பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தமிழன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, இவன் பண்றதை பார்த்தா டவுட்டா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சதுக்கு அப்புறம் இவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தானே, வா பழச்சிக்கோ, உன்னால முடிஞ்சது, எங்க ஊருக்காரங்க நல்லது பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்களும் விட்டாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்டண்ட் வேற மாநிலத்துல வேலைக்கு ஆகுமானா இல்ல. ஏன்னா உங்களுக்கு மேல இருக்கிற அந்த மாநிலத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒண்ணுமே வேலை ஆகாது. ஏன்னா அங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதி பெருமை பேசும் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்க அந்த மொழிகாரனா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட். இந்த பக்கம் இப்படியே லெஃப்ட்ல வந்தீங்கன்னு வைங்களேன், அங்க கண்டிப்பா நீங்க கம்யூனிஸ்டா இருக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அதுக்கும் கொஞ்சம் மேல போனீங்கன்னு வைங்க, சுத்தம் அவன் ஊருக்காரனை தவிர எந்த ஊருக்காரனையும் அந்த ஸ்டேட்ல சேர்க்கறதே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, தமிழனுக்கு வந்தல்ல ஏதாவது நல்லது பண்ணிட்டு போ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இங்க உள்ள விட்டுறது. இவங்க நல்லது பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஊரை கூறு போட்டு வித்தாச்சு. சோ அந்த பாணியில இவரும் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசியல் கட்சியில் பெருசா கோலோச்சி கொண்டிருக்கும் ஒரு நடிகர் மற்றும் அரசியல்வாதி இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரு. அதனால அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நடிகரா உள்ள வந்தவர் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறினாரு, ப்ரொடியூசரா மாறினாரு, தமிழ் சினிமாவே கையில் எடுத்து நடிகர் சங்க செயலாளராகவும் மாறிட்டாரு. இந்த ஒரு வளர்ச்சி ஒரு தமிழ் நடிகருக்கு வேறு மாநிலத்துல கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் ஏன்பா எல்லாரையும் பிரிச்சு பேசுற, வி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் டயலாக் விடுவீங்க. வி ஆர் ஆல்சோ இந்தியன்ஸுங்க, நானும் இந்தியன் தான். ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துல நீங்க தமிழ்நாட்டுல பெரிய லெவல்ல கெலிக்கணும் அப்படின்னா கெலிச்சிட்டு போங்க. ஆனா இங்க நீங்க ஒரு தனியான ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்க ஃபார்ம் பண்றீங்கல்ல, அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள எங்களையும் அலோவ் பண்ணுங்க பாஸ். நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க ஆளுங்களையா உள்ள சேர்த்து வளர்த்து விடுறீங்களே தவிர எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்றதுதான் எங்களோட ஆதங்கம். அதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதி மகன், கதைக்குள்ளேயே வரேன், அரசியல்வாதியின் மகன் இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டாரு. அதாவது இவரோட டப்பா படங்கள் எல்லாம் அவர் வாங்க மாட்டேன் அப்படின்ன உடனே அவரையே எதிர்த்து இன்னைக்கு மேடைக்கு மேடை பேசுறாரு.
நிறைய கிறுக்குத்தனமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஓவர் ஆக்டிங்கா இருக்குதுப்பா. அதாவது பப்ளிக்ல உட்காந்து சாப்பாடு போட்டா எல்லா மத கடவுளையும் கும்பிடுறது மட்டும் இல்ல, இவர் பக்கத்துல இருக்கிறவனுக்கு இலைய போட்டு சாப்பாடு போட்டா அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இலைய மடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இவர் இன்னும் சாமி கும்பிட்டுக்கிறாரு. இந்த மாதிரியான ஸ்டண்ட் எல்லாம் செய்யறதுக்கு காரணம் எப்பவுமே இவரை வந்து நம்ம மைண்ட்லயே வச்சுக்கணும், மக்களை எப்ப பாரு பரபரப்பா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டண்ட் தான். இப்போ கூட தளபதி விஜய் மாதிரி சைக்கிள்லயே வந்து ஓட்டு போட்டாரு. ஏன்னு கேட்டாது ஒரு பதில் சொன்னாரு பாருங்க, என் வீட்டுல காரே இல்லைன்னாரு. ஏன்பா கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிற, கார் இல்லைன்ற, அப்ப அந்த வெள்ள BMW என்ன பண்ண, டிராவல்ஸ் ஊட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. அதாவது டீட்டெயில்டா கூட நின்று பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் இவர் என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்றாரு. ஆனா சோசியல் மீடியால பேசும்போது அடுத்த தலைவர் வந்தாண்டா அப்படின்ற மாதிரி கமெண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இவரும் அடுத்த தலைவர் ஆயிடுவாரோ, ஐயோ தமிழ்நாடு தாங்காதரா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அதனால நண்பர்களே கொஞ்சம் உஷாரு. ஒருத்தன் வந்து பப்ளிக்ல ரொம்ப எமோஷனலா பேசுறானா, தமிழனுக்கு ஒரு வியாதி என்ன தெரியுமா, ஒருத்தன் முன்னாடி நின்று எமோஷனலா பேசிட்டா நம்பிடுவாங்க. டே நம்பாதீங்கடா, நம்பி தான்டா இத்தனை வருஷம் போச்சு, இனிமேலும் நம்பாதீங்கடா அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இரண்டாவதா சிவகார்த்திகேயன், இவரை பத்தி பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து இவர் பண்ற ஸ்டண்ட் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் மாட்டுவமவனே அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். ஆனா மாட்டிக்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு மனுஷனுக்கு வந்து இமேஜ் பெரிய லெவல்ல காலி ஆனாலும் இப்போ அவரோட சுயரூபம் பப்ளிக்கலி வெளில பயங்கரமா தெரியுது. அது வந்து சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வெளில தெரியுது. ஆனா பப்ளிக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா பப்ளிக் முன்னாடி வந்து ஒரு சின்ன அழுகை டிராமா போட்டா முடிஞ்சு போச்சு. தமிழனுக்கு ஒரு நாமத்தை குழைச்சி அப்படியே தடவிடலாம். அந்த ஸ்டண்ட் இவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஆரம்பத்துல இவர் எப்படி வந்தார் அப்படின்றத பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோ நான் பேசிட்டேன். இருந்தாலும் ஒரு தனியார் தொலைக்காட்சியோட பின்னணியில தான் இவர் இன்னி வரைக்கும் பெரிய லெவலில் போயிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த தனியார் தொலைக்காட்சியின் பெயரை நான் கூற விரும்பவில்லை. அது மட்டும் இல்லாம இவரை வளர்த்து விடுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த ஒரு இசையமைப்பாளர் குடும்பத்திலே ஒரு கை வச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட இமேஜ் காலியாச்சு. இது வந்து இப்பதானாங்க இவங்க தனியார் தொலைக்காட்சியில இருந்து வந்தாங்களே, அந்த கூட இருந்த நடிகர்கள் இதை பண்றது இல்லையா, எல்லாரும் பண்றாங்க, யாரும் மாட்டல, இந்த மனுஷன் மாட்டிக்கினா அவ்வளவுதான். ஏன்னா தமிழ் சினிமா அவ்வளவு மோசமா போய் நிக்குது. காரணம் தமிழ் சினிமாவில் தமிழர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. வேறு மொழி மற்றும் வேறு மாநிலங்கள் இங்க இருக்கிற கலாச்சாரத்தை கெடுத்து விட்டாச்சு. அந்த கலாச்சாரத்தின் சீர்கேடு தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தமிழ் சினிமால நடக்குது. அது மட்டும் இல்லாம பொதுவா சொல்லுவாங்க தமிழ் சினிமால நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து தமிழ் சினிமா எடுத்து பாருங்க, எவ்வளவு கெட்ட விஷயம் நடக்குதோ அதுக்கும் மேல நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தமிழர்கள் இந்த மாதிரியான நடிகர்களை வளர்த்து விடுறதுதான். குறிப்பு தமிழர்கள் நான் தப்பா சொல்லிட்டேன். இந்த மாதிரியான நடிகர்களை வளர்த்து விடுறது தமிழனோட வேலை இல்ல, அது வேற ஆட்களோட வேலை. இவன் கண்டிப்பா தமிழ்னா இருக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ இவங்கெல்லாம் கண்டிப்பா தமிழ்னாவே இருக்க முடியாது. ஏன்னா தமிழன் உலகத்தை ஆண்டவங்க. அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் வந்து முன்னாடி டிராமா பண்றானா ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். இதை கண்டுபிடிக்காத தற்கொலைகள் தான் அண்ணா வாழ்க, எங்க அண்ணன் வந்துட்டாரு, எஸ்கே அண்ணன் வந்துட்டாரு, கவின் அண்ணா வந்துட்டாரு. அடுத்ததா ஒரு மேட்டருக்கு வரவாங்க. இப்போ கவின் அண்ணாவை பத்தி நம்ம பேசுவோமா? அதாவது கமெண்ட்டை திறந்தாலே கவின் அண்ணா வாழ்க, கவின் அண்ணா என்னமோ இவன் கூட பிறந்தாருன்னு இல்ல அறிஞர் அண்ணா கவின் அண்ணாவான், கவின் அண்ணான்னு உரிமை கொண்டாடுகிறானுங்க. இவனுக்கு எவனுமே தமிழ் இல்ல, நம்பாதீங்க நண்பர்களே. அதாவது இந்த கவின் அவர்கள் வந்து எப்படி வந்தாரு, அந்த ஒரு பெரிய தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சியின் இவரும் ஒரு வாரிசு அப்படின்னு சொல்லலாம். எப்ப வாரிசுன்னு சொல்றிய, எத்தனை வாரிசுங்க அந்த தொலைக்காட்சியில இருந்து வந்தாங்கன்னா சொல்றேன். சிவகார்த்திகேயன், சந்தானம், கவின், ரோபோ சங்கர், மாக்காப்பா ஆனந்த், ரியோ, KPY பாலா. அடடா KPY பாலாலாம் அடுத்த காமராஜர் ஆயிடுவாரு. அவர் வந்து நிறைய நல்லது செய்யறாரு, ரொம்ப சந்தோஷம் பார்க்கும்போது. ஆனா அதுக்கு பின்னணியில என்ன இருக்கு, யாரு ஃபண்டு பண்றா, எங்க இருந்து இவ்வளவு காசு வருது, எப்ப நீ எத்தனை படம் நடிச்ச, எத்தனை ஸ்டேஜ் ஷோ பண்ண, வாரி இறக்கிறியே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. எல்லாமே ஒரு அரசியல் தாங்க. அதை புரிஞ்சுப்பான் அவன் தமிழன், புரிஞ்சுக்கிறவன் தமிழன், புரியாதவன் உட்காந்து தட்டி நேர்க வேண்டியதுதான் மூலம். என்ன சொல்றீங்க? அதாவது இங்க எவ்வளவோ பேர் நல்லது செய்யறாங்க, வெளில தெரியவதே கிடையாது, சொல்லிக்கிறதே கிடையாது, நல்லது செய்யறது நம்மளோட இருக்கட்டும்னு. ஆனா ஒருத்தன் பப்ளிசிட்டி பண்ணுகிறான் பாத்தீங்களா, அவனோட பிளான்ஸ் எல்லாம் வேற லெவல் பிளான்ஸ். அதெல்லாம் கூடிய சீரம் தெரியும். இன்னைக்கு நான் சொல்லும் போது கமெண்ட்ல கழுவி ஊத்திங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பல பேரை பார்த்துட்டு வந்தவன் தான் நான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஸோ ஓகே, நடக்கும் போது பார்த்துக்கலாம். இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது, பெரியவங்களுக்குலாம் தெரியும், அவங்களாம் சொல்லிக்கிறதே கிடையாது. ஓகே, கவின் மேட்டருக்கு வரேன். கவின் மேட்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்தாரு கவின் வந்து தமிழ் சினிமா உள்ள, சரிங்க, சீரியல் உள்ள எப்படி வந்தாரு, தொலைக்காட்சி உள்ள எப்படி வந்தார் அப்படின்ற அந்த வரலாறுலாம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. ஆனா சீரியல் மூலியமாக வந்தார். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சரவணன் மீனாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியா ஒரு ப்ரோக்ராமுங்க, ஒரு சீரியலுங்க. அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இவரை நடிக்க சொன்னா இவர் பாட்டுக்கு வருவாரு போவாரு, ஏதோ டைலாக் பேசுவாரு, மூஞ்சியை ஒரே மாதிரி தான் வச்சுப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னி வரைக்கும் கெவின் எந்த படத்துலயும் நடிக்கிறதே கிடையாது. ஸோ நீங்க எல்லாருமே அவர் வந்து ஆக்டிங் சூப்பர் அப்படின்றதுனால எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, நம்ம ஆளுங்க சினிமாவை ரசிக்கிறத மறந்துட்டாங்க.
நல்ல நல்ல சினிமாக்கள்லாம் 80s 90s மற்றும் 2000ல வந்தது. ஏங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய படங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் வந்து அதுல நடிச்ச நடிகர்கள்லாம் என்ன மாதிரியான அசத்தலான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மறந்து போய் இன்னைக்கு வந்து கண்ணீர் விட்டு ஒருத்தன் ஆன் ஸ்கிரீன்ல அழுகுறான், சோகமாவே இருக்கிறான், மூஞ்ச உம்முனே வச்சுக்கிறானா, அவன் சிறந்த நடிகன் அப்படின்ற மாதிரி நீங்க பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்லாம் நடிப்புனா என்னன்னு தெரியாது, படங்கள்லாம் என்னன்னு தெரியாம தமிழ் சினிமா விட்டுட்டு அவன் மலையாள சினிமாவும் கொரியன் பிலிம்ஸும் பார்க்க ஓடிட்டு இருக்கிறான். அதுக்கு காரணம் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸே இல்லாத நடிகர்கள் எல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடுறது. உங்களை எமோஷனலா அவங்க தியேட்டர்ல கனெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா நீங்க அவங்கள ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்குறது. இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இவங்க படத்தெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து போர் அடிச்சு இவன் எதுவுமே பண்ண மாட்டான், இவனை தூக்கிட்டு போய் நம்ம எங்கேயோ உச்சத்துல உட்கார வச்சுட்டோம், ஒரு செலிப்ரேஷன் வரும்போது இவனை நம்ம பெரிய ஹீரோ ஆக்கி விட்டனால இவன் படத்தை தான் பார்த்து தொலைய வேண்டியதா இருக்குது, ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி காலப்போக்கில் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல நடிகனை வந்து நீங்க பெரிய ஆளாக்கி விடுங்க. சும்மா எமோஷனலான கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இவன் பெரிய சிறந்த நடிகன் அப்படின்ற மாதிரி தலையில கிரீடம் வைக்காதீங்க நண்பர்களே. விஷயத்துக்கு வரேன். இவருக்கு வந்து பெரிய நடிப்பு திறமை இன்னி வரைக்கும் எதுவுமே கிடையாது, இருந்தாலும் ஆரம்பத்திலையும் கிடையாது. பார்க்கறதுக்கு ஆள் கொஞ்சம் ஹீரோயிக்கா இருக்கிறாரு அப்படின்றனால இவருக்கு ஒரு சில சீரியல் எல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. கனா காணும் காலங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் நடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்த வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா திறமை இருக்கணும் இல்லைங்க, வாய்ப்பே கிடைக்காதனாலதான் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள போனாரு. ஆனா இவரோட பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு கலரா அழகா இருக்கிறனால இவருக்கு லவ் போர்ஷனா நிறைய கொடுத்துருவாங்க. பிக் பாஸ்லயும் இவருக்காக ஒரு லவ் போர்ஷனை கிரியேட் பண்ணாங்க, லாஸ்லியா அப்படின்ற ஒரு இலங்கை பெண்ணோட. அதை பார்க்கும்போது பல பேர் நம்பிட்டாங்க, பிக் பாஸ் விட்டு வெளில வந்தோடனே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க பாருன்னு. ஆனா நம்மளுக்கு பூசினாரு பாருங்க ஒரு நாமம், என்ன தெரியுமா, நான் வந்து லாஸ்லியாவை கல்யாணம் பண்ண முடியாது, அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு, அதனால நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னாரு. ஒரு கட்டத்துல நானே நம்பிட்டேன், சரி ஓகே உண்மையா லவ் பண்ணிக்கிறான் பொழுதுன்னு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு, என்னோட லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கின்னு லாஸ்ட்லயே ஏன் லவ் பண்ண, அப்ப அதுவும் டிராமாவா, எங்களை ஏமாத்துறீங்களா, சுத்து போட்டு ஏமாத்துறீங்களா அப்படின்றது அப்ப நான் உணர்ந்தேன்றதோட எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அந்த டவுட் இது மூலமா கிளியர் ஆயிடுச்சு. இந்த மனுஷனை வளர்த்து விடுறதுக்கு தான் அந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை. அதுக்கப்புறம் இதுல இருந்து வெளில வந்தோடனே அவருக்கு ஒரு 2-3 படம் கமிட் ஆனாரு. நடிப்பு இருந்தா தான் அந்த படம் கொஞ்சம் ஹிட் ஆகும். லிப்ட்னு ஒரு படம் நடிச்சாரு, அந்த படத்தோட கண்டென்ட்டே ஹாரர்ன்றனால அந்த படத்தை எல்லாரும் பார்த்துட்டாங்க. இவருக்கு பதிலாக வேற யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்கும். டாடான்னு ஒரு படம் நடிச்சாரு, வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தயவு செய்து சொல்லாதீங்க, நான் அழுதுருவேன். ஏன்னா அவர் கூட நடிச்ச ஃப்ரெண்டே கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பான். இவர் உருன்னு ஒரே மூஞ்சி, வாய் மட்டும் அசையும், எக்ஸ்பிரஷனே இருக்காது. அந்த படம் ஹிட் ஆனது முக்கியமான காரணம் அந்த படத்தோட ஹீரோயினான அபர்ணா தாஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அபர்ணா தாஸ் மட்டும் அந்த படத்துல இல்லைன்னு வைங்களேன், அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கும், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படின்னு தான் இருக்கும் அந்த படம். ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதை கேரி பண்ணிட்டு போற ஹீரோக்கு பயங்கரமான அசாத்தியமான நடிப்பு திறமை இருக்கணும். அசால்ட்டா இருப்பாரு. இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு படம் இப்ப நடிச்சிருக்காரு, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. பப்ளிசிட்டிக்கு எல்லாம் வரும்போது தளபதி விஜய் மாதிரி மேனரிசம் பண்ணுகிறாருங்க, பார்க்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன் பண்றது தெரியுமா, வேற எதுக்குமே கிடையாதுங்க, உங்களை ஏமாத்துறவங்க அவ்வளவுதாங்க. நம்ம எது பண்ணாலும் ஏமாந்துருவோங்க, அதுக்காக தாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. அடுத்த தளபதிலாம் வைக்காதீங்க. தளபதி மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வந்துருவாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாசே, வந்துருவாரு. அதனால அடுத்த தளபதி இடத்தெல்லாம் அவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு, அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற இடத்தெல்லாம் அவரும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அதனால மக்கள் வந்து அப்பப்ப சின்னதா ஏமாத்தி இந்த சோசியல் மீடியாலாம் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் நம்பாதீங்க. கவின் அவர்களே நம்பாதீங்க, அவர் ஒரு நடிகர் ஆயிட்டார் அவ்வளவுதான், விட்டுருங்க. தலைவரெல்லாம் ஆக்காதீங்க அப்படின்றத என்னோட வேண்டுகோள். தலைவரா ஆக்கினா நாளைக்கு நீங்க தாங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதாவது இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர் கிடைக்காதனால தமிழ்நாட்டில் வளர்ச்சி இல்லை. தமிழ் சினிமாலையும் இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்டு தலைவராக்கி விட்டீங்கன்னா தமிழ் சினிமாக்கே வளர்ச்சி இருக்காது, என்டர்டெயின்மெண்ட்டே இருக்காது. அதுக்கப்புறம் ஊரா போய் என்டர்டெயின்மெண்ட் தேட வேண்டியதான் தமிழ்நாட்டை விட்டு. ஸோ இப்போ இதுல ஒரு 3 நடிகரை பத்தி சொல்லியிருப்பேன் இல்லையா, இப்போ நான் விஷயத்துக்கு இப்பதான் வரப்போறேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தமிழர்களான்னு பாத்தீங்கன்னா தமிழர்களே கிடையாது. ஏன்னா தமிழன் வந்து எப்பேற்பட்டவன் பாத்தீங்கன்னா, தமிழன் உலகத்தை ஆண்டவன், நெஞ்ச நிமித்தியே நடப்பான், நான் தாண்டா தமிழ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தமிழர்களின் கண்டுபிடிப்பு, தமிழர்களின் அறிவு திறமை எல்லாமே வந்து வேற லெவலுங்க. அதை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் அன்னில இருந்தே காத்துட்டு இருந்தது. அந்த கூட்டம் யாருன்றதை இப்ப நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் பாரிசாலன் போன்ற ஆட்களே பார்த்துப்பாங்க. நான் வந்து அவரோட சப்போர்ட்டர்லாம் கிடையாதுங்க. அவரோட வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன், நானும் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். ஸோ தமிழன் என்பவன் உலகத்தை ஆண்டவன், அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு குட்டிக்காரணம் ஸ்டண்ட் எல்லாம் போட்டு மக்கள் மனசுல இடம் முடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ தமிழர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்க கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் தமிழன் வந்து உலகத்தை ஆண்டவன், அதை தொடருவான் அப்படின்றனால இந்த உலகத்துல பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ணணும், அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல பணத்தை ஈட்டணும், இங்க இருக்கிற சோர்ஸ், இங்க இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் நம்மளுக்கே வேணும் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனித கும்பல் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது தமிழன் வந்து அதுக்கு தடையா இருக்கான். அப்போ அங்கிருந்து ஒன்னொன்னா ஆரம்பிக்குது தமிழர்களை முடக்கும் விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்ட காமராஜர் அவர்கள் ஒரு உண்மையான பச்சை தமிழன். அதனாலதான் பாத்தீங்கன்னா
இஸ் நாட் அ கிங், இஸ் அ கிங் மேக்கர் அப்படின்வாங்க. கிங் மேக்கர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு காங்கிரஸ் தலைவர் அப்படின்ற பதவி வரும்போது எனக்கு தலைவர் பதவியெல்லாம் வேணாங்க, நான் வந்து அந்த தலைவர் பதவிக்காக பிரச்சாரம் பண்றேன், ஆனா அந்த தலைவர் பகுதியில் உட்கார வேண்டியது இந்திரா காந்தி அவர்கள் தானே, இந்திரா காந்தி அவர்களை அந்த ஒரு சீட்ல உட்கார வச்சு அழகு பார்த்தது நம்ம காமராஜர் அவர்கள். அதனாலதான் இந்திரா காந்தி அவர்கள் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா கால் மேல கால் போட்டு உட்காருவாரு. அந்த அளவுக்கு கெத்தான ஒரு தமிழ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் முன்னாடி நீங்க கால் போட்டு உட்காருவீங்களா, முதல்ல உட்காருவீங்களா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடோட நிலைமை மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த தமிழன் அப்படின்ற ஒரு ஆளுமையை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் திராவிடம் அப்படின்ற ஒரு மாடல் வந்தது. அந்த மாடல் வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரு ரொம்ப பெரிய மனிதன், அவரை ஃபாலோ பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. திராவிட மாடல் வந்து பல பேர் ஆதரிச்சாங்க. என்ன ஏதுன்னே தெரியாம திராவிட மாடல் ஆரம்பிச்சு இன்னைக்கு திராவிடம் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து அன்னைக்கு இருக்கிற தமிழங்கிட்ட சொன்னா கண்டிப்பா ஊந்து சிரிச்சிருப்பான். ஆனா இன்னைக்கு நிதர்சனத்துக்கு வந்து விட்டது. இது மட்டும் இல்லாம இவங்க வந்து தமிழனை வந்து எப்படி முட்டாளாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் கல்லை கும்பிடுகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏங்க தமிழன் கல்லை தாங்க கும்பிடுவான், ஏன்னா தமிழன் கும்பிடுற தெய்வம் வந்து வேற எந்த தெய்வமும் கிடையாது, அவனோட முன்னோர்கள் அவனோட தாய் தகப்பன் தான். சோ தாய் தகப்பனுக்கு அன்னைக்கு போட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது. என் தாய் தகப்பனை கும்பிடணும், என் முன்னோர்களை கும்பிடணும்னா நான் அவங்களை ஒரு கல்லா வச்சு தான் கும்பிட முடியும் அப்படின்ற மாதிரி கும்பிட்டவன் தான் தமிழன். அவனோட தாய் தகப்பனையும் அவனோட முன்னோர்களையும் கடவுளா கும்பிட்டவன் தாங்க தமிழன். அதை வந்து மூட நம்பிக்கை, அது வந்து தவறு அப்படின்ற மாதிரி இங்க வந்து பெரிய லெவல்ல வந்து உருவாக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிரியாணி சாப்பிடுறாங்க. பிரியாணி சாப்பிடுறது தப்பு இல்லை, நானே சாப்பிடுவேன், வாரத்துல ஒரு நாள் நானே பிரியாணி சாப்பிடுவேன். ஆனா பிரியாணின்றது தமிழ்நாட்டோட முக்கியமான உணவுன்னு இன்னைக்கு ஆக்கி தெருக்கு தெரு பிரியாணி கடை வந்துருச்சு. எந்த பக்கம் யூடியூப்ல திரும்பினாலும் பிரியாணி கடையை வந்து அவன் ரிவ்யூ போட்டுனுக்கிறான். அவன் போய் பிரியாணி நல்லா இருக்கு, இந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு அவன் தமிழரோட உணவை மறக்க வச்சு, தமிழர்களோட உணவே தானிய வகைகள் தாங்க, அது எல்லாத்தையும் மறக்க வச்சு வடநாட்டுல இருந்து பாஸ்மதி ரைஸை இறக்குமதி பண்ண வச்சு இங்க பிரியாணியை அள்ளி தூவி விடுறானுங்க. ஸோ இதனால வளர்றது என்னமோ வடநாட்டுக்காரன் தான். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ஃபுல்லாக அங்கேருந்து தான் வருது. நம்ம ஊரில் இருக்கிற சீரக சம்பா அரிசியிலிருந்து எல்லா அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக காணா போயிட்டு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. பாஸ்மதி ரைஸோட அந்த சுவையை வந்து நம்ம உணர்ந்துட்டோம். பிரியாணின்றது வந்து நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு, ஒரு பெரிய அடிக்ஷன். வாரத்தில் ஒரு 2 நாள் கூட பிரியாணி சாப்பிட முடியலன்னா எப்படி அப்படின்ற அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றி விட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தமிழர்களோட உணவு முறையும் மறக்கணும், தமிழர்களோட பண்பாட்டை மறக்கணும், தமிழர்களோட வழிமுறைகளை மறக்கணும், தமிழனோட கெத்த மறக்கணுங்க. அதுக்கு இந்த சோசியல் மீடியா செய்யக்கூடிய ஒரு பெரிய சதி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு ஏங்க தமிழ் சினிமாவை சேர்ந்த எவ்வளவோ நடிகர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு மறுக்கப்படுது. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பேடான இமேஜை கிரியேட் பண்ணி விடுறது இந்த தமிழ் சினிமா அப்படின்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு சிம்புவை ஒதுக்கிட்டாங்க, தனுஷை வந்து அழிச்சிட்டாங்க, பிரசாந்தை காலியை பண்ணிட்டாங்க, விக்ரம் பிரபுன்னு ஒரு நடிகர் வந்தாரு போனாரு எதுவுமே தெரியல, விஜய் சேதுபதியை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணுகிறாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி கூட வந்து எஸ்கே அவர்களுக்கு இன்னைக்கு 35 கோடி ரூபாய் சம்பளம், விஜய் சேதுபதி சம்பளம் 10 கோடியை தாண்டல. அப்படின்னா பாத்துக்கோங்க, இப்படி தாங்க போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால வந்த வேறு மாநிலத்து நடிகர்கள் எல்லாருமே தமிழர்களோட பெருமையை பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்க நம்ம பிழைக்க தான் வந்திருக்கோம், தமிழர்களோட உதவியில தான் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்றத அவங்க அன்னைக்கு உணர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வர வேற்றுமொழி நடிகர்கள் மற்றும் வேற்று மாநிலத்திலிருந்து இங்க வந்து செட்டில் ஆன பல நடிகர்கள் தமிழ்நாட்டில் தமிழனே இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க நண்பர்களே. அதனால எப்பவுமே தமிழ் நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேறு மாநிலத்தில் வந்து நடிகர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆதரவு பண்ணுங்க. எவன் ஒருத்தன் பப்ளிக்லையும் சினிமாலையும் ஓவர் ஆக்டிங் பண்றானோ அவனை ஒதுக்குங்க. நம்ம வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். எனக்கே எல்லா மொழி நண்பர்களும் எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், எனக்கே பல நேரத்தில் உதவி பண்ணியிருக்காங்க வேற்றுமொழி நண்பர்கள்லாம். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்றாங்க பாத்தீங்களா பப்ளிக்ல, இவனுக்கு எவனுமே தமிழன் கிடையாது, இவனுக்கு யாருமே ஆதரவு கொடுக்காதீங்க. ஆனா உண்மையான தமிழனுக்கு ஆதரவு கொடுங்க, உண்மையான மனிதனுக்கு ஆதரவு கொடுங்க. அவன் எந்த மொழிக்காரனா இருந்தாலும் சரி, எந்த ஜாதிகாரனா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மற்றும் இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. நான் சொல்றது புரியல, நான் சொல்றது உங்களை தாக்குற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க, நான் சொல்ற உண்மை உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.